பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள், மனித வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன் என்ற வசனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமென். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை. ஆமென். இந்த வல்லமெல்லாம் கிறிஸ்துவோட உலாவிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமலும் உன்னை பாய்க்கிற யாவரும் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமென். இப்பேற்பட்ட வல்லமை கொண்ட நீங்கள் ஒவ்வொருவருமே சாதாரண இந்த உலகத்தை கண்டும் மற்ற சூழ்நிலையில் கண்டும் சந்தர்ப்பத்தை கண்டும் பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மோட உலாவிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்கிறார், சங்கீதம் 1:1-5 வரைக்கும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம், நம்ம பேசக்கூடிய பேச்சு கூட எதை பற்றி பேசினாலுமே கிறிஸ்துவை பற்றியே இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்முறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக பிரபலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் யாக்கோபில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்று கூட இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வீண் போகாது. அதனால தான் தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு தேவனோடு எப்படி உலாவிக்கொள்வது என்று கேட்டால், இங்கே ஏதோ ஒரு ஸ்பீச்னாலேயோ அல்லது பேச்சினால மட்டும்தான் தேவனை உணர்த்த முடியுமா? இல்லை, உங்களோட செயல்களையும் நடத்த முடியும். இதை நீங்கள் ஒவ்வொருவருமே தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பின்பற்றும் பொழுது சகல ஜனங்களை பார்க்கலும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் தேவன் நமக்கு ஒரு எக்ரிமெண்ட் கொடுக்கிறார். நீங்கள் இப்படி இருந்தால் நான் இப்படி அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஆனால் தேவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கொடுத்து நிறைய போகிறதில்ல. நாம் ஒவ்வொருவரும் தேவனை துதித்து கொண்டே இல்லாட்டினா அங்கே யாரும் சும்மா இருக்க போகிறதில்ல. தேவ தூதர்கள் இருக்காங்க. ஆனால் இது கண்டு கொண்டவன் பாக்கியவான். அதனால தான் இதை கண்டு கொண்ட நம் ஒவ்வொருவருமே நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களுமாகவே இருக்க வேண்டும். அதனால் உங்களை குறித்து சொல்கிறார். உபாகமம் 6:4 பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாமும் அந்நிய புற மக்களாக தான் இருந்திருப்போம். இருந்தும் கேலியும் கிண்டலும் அவமானமும் படுத்திருப்போம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். காரணம் என்னென்னா, அவர் சகல ஜனங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஜனங்களையும் தன்னுடைய குழந்தையை போல தான் நினைக்கிறார். அவங்க கிறிஸ்துவ பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழக்கூடியவர்களை விட புற மக்களே அதிகமாக தெரிந்திருக்கிறார்கள். அவருடைய வல்லமையும் கண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் ஒவ்வொருவருமே வந்திருந்தால் தேவன்
உங்களை சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீங்கள் ஆசீர்வாதமாய் கண்டிப்பாக இருப்பீங்க, நிச்சயமாக இருப்பீங்க. அதனால தான் தேவன் இதுக்கு நாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். நீ உன் தேவனான கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சர்ச் போயிட்டு வந்தோம், ஃபார்மாலிட்டிக்கு அந்த கடமையை செய்தோம், ஃபார்மாலிட்டிக்கு நதிங். ஒரு பைபிள் ரீட் பண்ணிங்கன்னா அது ஏன் எதுக்கு எப்படி தெளிவாக தெரியும். ஒரு சர்ச்சுக்குள்ளே பேச்சுன்னா அந்த பிரசங்கம் எப்படி இருந்துச்சுட்டு உங்களுக்கு வெளியில் வருது தெளிவாக அந்த மனசில் நிற்கும். ஸோ அவங்க எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது எதுக்காக சொல்லப்பட்டது, உங்களுக்காக சொல்லப்பட்டதா எப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய முழு பலத்தோடும் எல்லா வகையிலும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் தேவன் உங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் கொடுக்கிறார். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கட்டுவது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாள். இந்த வாள்களை கொண்டு தான் சாத்தானை வீழ்த்த முடியும், வேறு எதுலையுமே வீழ்த்த முடியாது. அது வசனத்தின் மூலமாக தான் வீழ்த்த முடியும். இந்த உலகத்திலேயே இந்த சரீர ரீதியில் நமக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே எதிரி கிடையாது. உங்களை துரோகம் பண்ணலாம், உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம், உங்களை புறம்பாக்கப்படுத்திருக்கலாம், அவனும் அப்படித்திருக்கலாம். அது அவன் டியூட்டி. சாத்தான் அவன் மூலமாக உங்ககிட்ட மோதி இருக்கிறான். ஆனால் ஜெயிச்சிருக்கானா? ஜெயிக்க விட மாட்டான். ஏன்னா உங்களுக்கும் தேவ தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதர் ஒரு செகண்டில் 1,60,000 மேலே காலி பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய பவர் உள்ள நீங்கள் அற்பமான இந்த உலகத்தை கண்டு நீங்கள் பயத்திலிருந்து மீண்டு ஒரு வெற்றிக்குள்ள வந்து கொண்டு இருப்பதனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் என்ன செய்யணுமா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்து இருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. நாம் இப்படி பேசுகிறோமா தேவனை பற்றி? எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொடுத்தார், இயேசு கிறிஸ்து செய்து கொடுத்தார் என்று யார்கிட்ட பேசணுமா? உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணுமா? பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் தேவனுடைய வல்லமை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படும். நாமளும் அப்படி தானே இருந்திருப்போம். ஸோ இதை குறித்து பேசக்கூடியது நாம் நம்ம வீட்டில் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கட்டுவது. எங்கே திரும்பி பார்த்தாலும் அங்கே ஒரு பைபிள் வசனம் இருக்கணும். அந்த வசனம் உங்களோட பிளஸிங் வசனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் சரி, அந்த வசனத்தை உற்று பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே இருந்து நிறைய மெசேஜ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது அனுபவ ரீதியில் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பேசிக்கில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களோட பேச வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்க வேண்டும், அவரை பற்றியே பேசிக்கொள்ள வேண்டும். அவைகள் உன் கண்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. எங்கே போனாலும் அந்த சிந்தனை. அப்போ கிறிஸ்துவுடைய வசனம் நீங்கள் எங்கேருந்து எந்த இடத்த பார்த்தாலும் அதில் கிறிஸ்துவ வசனம் ஒரு போர்டு கண்டிப்பாக இருக்கும். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கிட்டத்தட்ட எல்லாருடைய வீட்டிலும் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த வசனத்தை எத்தனை தடவை மெமரி பண்ணுறாங்க, எத்தனை தடவை சொல்கிறாங்க? அந்த வசனத்தை பார்த்து இது எந்த வசனம் எதில் உள்ளதுன்னு கேட்டால் சொல்ல தெரியல. காரணம் பைபிள் எடுத்து அவங்களால படிக்கலை. அப்போ நீங்கள் இதையும் உட்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம்? உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள் வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக வந்திருப்பீங்க. நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரப்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால்
நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய ஏத்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறுவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நீங்கள் அந்த விசுவாசத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா கிறிஸ்துவை நம்ம பிடித்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம். இதுக்கு நாம் என்ன செய்யணுமா? நீ உன் தேவனை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாக. நீங்கள் எதுனாலும் வித்தின் ஆர்டர்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய நேமில் உங்களுடைய நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ பவரான ஆள் தெரியுமா, நான் என்ன செய்து காமிக்கிறேன் தெரியுமா உனக்கு, நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க, தோற்று போயிருவீங்க. அற்பமான மனுஷன்ட தோற்று போயிருவீங்க. அதனால தேவன் சொல்கிறார், நீங்கள் அவருக்கு பயந்து கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்படிப்பட்டவங்களை தான் தேவன் என்ன செய்திருக்காராம்? உபாகமம் 7:6-7 நீ உன் தேவன கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவன கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமின்றி கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்துக் கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஆமென். உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதில் டச் ஆகிருக்கும். நீங்கள் பராக்கிரமசாலியா, பலசாலியா, பெரிய நாணயம் கிடையாது. இல்லைடா உங்கள்கிட்ட தனி டீம் இருக்கா? கிடையாது. அற்பமான ஒரு சாதாரண ஒரு நபராக இருக்கலாம். இல்லை, உங்களை கொண்டு தான் அந்த காரியங்கள் நடக்கப்பட போகிறது. ஆனால் நீங்கள் சகல ஜனங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் என்னுடைய பிள்ளை இந்த கிறிஸ்து சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒவ்வொருவருமே சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென்.